அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனி அரசு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தனி அரசு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி பேச்சுவார்த்தையானது சூடுபிடித்து வரக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பு பேசுபொருளாகி இருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனி அரசு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் சூடுபிடித்து வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். இபிஎஸ் உடன் தனி அரசு சந்திப்பு நடத்தியிருக்கிறார், விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். ஜெயலலிதா காலம் தொட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக அணியில் பயணித்தவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவராக இருக்கக்கூடிய தனியரசு அவர்கள் 2011ஆம் ஆண்டு அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது ஜெயலலிதாவால் வழங்கப்பட்டு இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தார். சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் ஆதரவாக பேசி தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக அதிமுக பக்கமாகவே வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு 2021இல் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவருக்கான அந்த வாய்ப்பு பழனிசாமி அவர்களால் வழங்கப்படவில்லை. இதனையொட்டி பல்வேறு விவாதங்களில் அவர் தொடர்ச்சியாக பங்கேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை ஏமாற்றியது போல என்னையும் அவர் ஏமாற்றி விட்டார் என்ற கருத்துக்கள் எல்லாம் பகிரங்கமாக அவர் விவாதத்தில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் திமுக கூட்டணியில் சேர்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக தற்பொழுது சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக இது கூட்டணி நிமித்தமான சந்திப்பா அல்லது மரியாதை நிமித்தமான சந்திப்பா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு கொங்கு பேரவை சார்பாக ஒரு மாநாடு என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டிற்கான அழைப்பதற்காகவும் அவர் சென்றிருக்கலாம் என்ற தகவலும் அவரது கட்சியிலிருந்தே தெரிவிக்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உட்பட பாஜக தலைமை உட்பட அனைவருமே ஒரு வியூகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு கொங்கு பேரவையின் தலைவர் தனியரசு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருப்பது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.